வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பேக்யா ஃபுட்ஸில் வந்து நம்ம லஞ்ச் பேக் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி லஞ்ச் பேக் பண்ண லஞ்சுக்கு நம்ம ரைஸ் எடுத்துக்கிறோம். ஸ்டீம் பண்ணி ரைஸ் எடுத்துகிட்டு கர்ட் எடுத்துக்கிறோம். கர்ட் வந்து தாளிச்சிக்கோங்க. எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சிட்டு உங்களுக்கு வேணுன்னா ரெட் சில்லி போட்டுக்கோங்க. ரெட் சில்லி போட்டு தாளிச்சிக்கலாம். கூடவே போமோகிரானட் இருந்துச்சுனாலும் நீங்கள் சாதத்தில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. மேங்கோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேங்கோ பச்சடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சில்லி பவுடர் கொஞ்சம் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேங்கோ பச்சடி ரெடி ஆகிடும். ஸோ இது தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த காம்பினேஷனில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம மேங்கோ ரெடி பண்ணிட்டோம். இப்போது சாதத்தோட தயிரை மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சாதமும் தயிரும் வந்து நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நீங்கள் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ரைஸ் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணிக்கிறோம். கர்ட் ரைஸுக்கு நீங்கள் பொட்டேட்டோ வச்சு பொரியல் ஃப்ரை பண்ணி பொட்டேட்டோ ஃப்ரைஸ் கூட நாம் காம்பினேஷனாக சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இதில் போமோகிரானட் உங்களுக்கு பிடிக்குன்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ போமோகிரானட் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா ரெட் சில்லிஸ் கூட போட்டுக்கலாம். நீங்கள் தாளிக்கும் போது காரம் கொஞ்சம் எடுக்கும். ஸோ நம்ம தயிர் சாதத்தில் வந்து உப்பு போட்டுக்கிறோம். காரத்துக்காக வந்து நம்ம தாளிக்கும் போது ரெட் சில்லி போட்டோன்னா அதோடய எசன்ஸ் வந்து உள்ளே இறங்கிடும். ஸோ வந்து உப்பு காரம் போட்டு நம்ம கர்ட் ரைஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி கர்ட் ரைஸ் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம் ஒரு டிஃபன் பாக்ஸில். இது கூட நீங்கள் போமோகிரானட் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு தொட்டுக்க வந்து நம்ம பிக்கிள் வச்சுருக்கோம், மேங்கோ பிக்கிள். அது கூடவே நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கோம் மேங்கோ பச்சடி. ஸோ நம்ம அது வச்சுருக்கோம். இந்த மேங்கோ வந்து கட் பண்ணிவிட்டு உப்பு மிளகா போட்டுட்டு உங்களுக்கு தேவைன்னா ஒரு பேன் எடுத்துகிட்டு ஆயில் போட்டுட்டு கடுகு போட்டுட்டு தாளித்து கூட இதில் ஊற்றிக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் நம்ம பார்த்தோன்னா அது நம்ம செக்ஷனில் இருக்கும். அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள் மேங்கோ பச்சடி எப்படி செய்யறதுன்ட்டு. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி காம்பினேஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ கர்ட் ரைஸோடு நீங்கள் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் கூட வச்சுக்கலாம். அது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.